எப்படி பாக்குறான் பாரு. என்னடா விஜி, நான் வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. பவானி கிளம்புமா. அக்கா, விஜயக்கா குழந்தை விட்டு போகவே மனசுலக்கா. காலேஜ் இருக்குடி, திரும்ப சாயந்தரம் வந்து பாத்துக்கலாமா? என்கிட்ட கொடுங்களேன், நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன். என்ன தூக்கி வச்சுக்கணும் அவ்வளவுதானே? தாராளமா வச்சுக்கோ, ஆனா கொஞ்ச நேரத்துல திருப்பி கொடுத்துடணும். ஆமாமா, நீயே எப்பவும் வச்சுக்க முடியாது. ஏன் இவன் என்கிட்ட அழாம இருந்துக்குவான்? நான் அத சொல்லல பவானி, இவன் எங்க வீட்டு பிள்ளை. என்னடா மருமகனே, உங்க சித்தி கிட்ட சொல்லு, என்ன வந்து பாக்கணும்னா நான் எங்க வீட்டுல தான் இருப்பேன், அங்க வந்து பாருங்கன்னு சொல்லு. என்ன இங்க பாருடா கண்ணா, உங்க சித்தி கிட்ட சொல்லி வை, இந்த பெரியம்மா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும்னு. அப்பதான் உன்னை பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுவேன். என்ன என்னங்க இது, வார்த்தைக்கு வார்த்தை எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளைங்கிறீங்க? ஏன் எங்களுக்கு மட்டும் அவங்க கிட்ட உரிமை இல்லையாங்க? இது நல்லா இருக்காது. ஒரு பொண்ணு உண்டானதுல இருந்து பிரசவம் வரைக்கும் அவ பிறந்த வீட்டுக்காரங்க பாக்கணும். ஆனா குழந்தை பிறந்த உடனே அது புகுந்த வீட்டு குழந்தை ஆயிடுமா? இதெல்லாம் எந்த ஒரு நியாயங்க? தானோ, நீ சொல்றது சரிதான். ஆனா விஜய் விஷயத்துல முக்காவாசி நாள் அவ எங்க வீட்டுல தான் இருந்தா. என் தம்பி அவளை பொண்ணு போல பாத்துக்கிட்டான். பிரசவத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். கோபியும் நாங்களும் பாத்துக்கிட்டதுல கால்வாசி கூட நீங்க அவளை பாத்துக்கல, தெரியுமா? அது எப்படி? இதெல்லாம் நாள் கணக்குன்னு எண்ணி பாக்குற சமாச்சாரமா? அர்த்தம் இல்லாம பேசுறீங்க. அக்கா, எதுக்கு நீ அனாவசியமா பேசிட்டு இருக்க? முதல்ல சமைச்சு கொண்டு வர வழியை பாரு, அப்பதானே எல்லாரும் சாப்பிட முடியும். ஆமாமா, நம்ம கிளம்பலாம் அக்கா. சரி வா. இந்தாங்க. என்னடா பாத்தீங்களா நீ? விஜய், நீயும் பாத்துட்டு தானே இருந்த. நானும் மாறவே இல்லையே. யதார்த்தமா ஒரு வார்த்தை சொல்ல விட்டாளா பாரு. நான் சாதாரணமா தானே சொன்னேன். அத புரிஞ்சுக்காம வரைஞ்சு கட்டினா எப்படி? என்ன நீ, தனக்கா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவங்களுக்கு கோவம் வந்து அப்படிதான் பேசுவாங்க. நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன், குடிங்க. வேண்டாம்ப்பா. இல்ல கொஞ்சம் ஊத்தி தரட்டுமா? இல்ல வேண்டாம். இல்ல வேண்டாம். கோபி, நீ விஜயோட இரு, நான் அண்ணி அனுப்பிவிட்டு வந்துடுறேன். போலாம் அண்ணி. செல்ல குட்டி, பத்திரமா இருங்க. பெரியம்மா அனுப்பி விட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன் விஜய். வரேன் கோபி. வரேன் கோபி. வரேன் விஜய். எதுவும் வேணுமா விஜய்? ஒண்ணு வேண்டாங்க. உனக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன விஜய், எதுவுமே பேச மாட்டேங்கிற? எப்படி சொல்றது? எப்படி சொல்றதுன்னா, இல்ல உடம்பு ரொம்ப அசதியா இருக்கா, இல்ல உடம்பு வலி அதிகமா இருக்கா? அதான் ஒரு பொம்பளை உடம்பு இப்ப எப்படி இருக்கும்னு ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்ன விஜய் இப்படி சொல்லிட்ட? என்னால கண்டிப்பா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும். ஒரு மனுஷன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சரி, பொண்டாட்டி எவ்வளவு கொடுமைப்படுத்துறவனா இருந்தாலும் சரி, அவன் பொண்டாட்டியோட பிரசவ நேரத்தப்ப படுற வேதனையும் துடிப்பையும் அவன் கண்ணால ஒரு இடம் பார்த்துட்டான்னு வச்சுக்க, தன் வாழ்நாள்ல அதுக்கப்புறம் பொண்டாட்டிய ஒரு சொல்லி கூட திட்டமாட்டான். பொம்பளைங்க மேல எல்லாருக்கும் மரியாதையே வந்துடும். நீங்களும் அதே மாதிரிதான். பிரசவ நேரத்துல எத்தனை பேர் கூட இருந்தாலும் கட்டின புருஷன் மட்டும் பக்கத்திலே இருக்குன்னு ஆசைப்படுறீங்கல்ல, அதான் பார்த்தேன் வச்சு. அவ்வளவு வேதனையிலையும் வலியிலையும் அரை மயக்கத்துல இருந்தப்பவும் என் குரலை கேட்ட உடனே கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு பார்த்த பாரு. அந்த ஒரு பார்வை போதும், உன் மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடுனுச்சுன்னு என்னால உணர முடிஞ்சு வச்சு.
பிரசவ நேரத்துல உன் கூட நான் இருப்பனாங்கிறது ஒரு கேள்வி, சந்தேகம், பயம். அதை மீறி நான் உன்னை பார்க்க வந்துட்டேங்கிற சந்தோஷம். ஆனா நீ பிரசவ வலியால துடிக்கிற துடிப்பை பார்க்கும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தப்ப உன்னை லேபர் வார்டுக்குள்ள கூட்டு போய் கதவை சாத்தினாங்க பருவிச்சு. எங்க எல்லார்கிட்ட இருந்தும் உன்னை தனியா புடுங்கிட்டு போய் தனியா பிரிச்சுட்டு போன மாதிரி ஒரு உணர்வு. கலங்கிட்டேன். உள்ள இருந்து நீ கத்துற சத்தம் காதுல கேட்டு துடிச்சிட்டேன் விஜி. போதும், எனக்கு என் பிள்ளையே வேணாம், என் பொண்டாட்டி விஜி பட்டு போ, அவன் வந்தா போதும் நினைச்சேன். காதலிட்டேன். அப்பா சொன்னார், டேய் அம்மாவை நினைச்சு வேண்டிக்கடா, விஜிக்கும் குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது, 2 பேர் நல்லா வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன் விஜி. அம்மாவை நினைச்சு வேண்டிக்கிட்டேன். அத்தனை பேருக்கு முன்னாடியும் கண்ணு கலங்கி வாய் விட்டு எங்க அம்மாவை நினைச்சு வேண்டிக்கிட்டேன். குழந்தை பிறந்துச்சு. உன்னை வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் விஜி என்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? இவ்வளவு வலியும் இவ்வளவு வேதனையையும் பட்டுட்டு இருந்த என்னோட விஜி குழந்தை பிறந்த உடனே அது முகத்துல தாய்ங்கிற ஒரு சந்தோஷம் பரவுனதை பார்த்தேன் பாரு. கண்ட்ரோல் பண்ண முடியல வச்சு அழுதுட்டேன். இவ்வளவு உணர்ந்துகிட்ட என்ன பார்த்து உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியும்னு கேட்கிறேன். சொல்லு. எங்க நீங்களே உணர்ந்து சொல்லுங்க பாப்போம். உடம்பு முழுக்க வலி, மனசு முழுக்க சந்தோஷம். 10 மாசமா காத்திருந்து ஒரு புதையில எடுத்த சந்தோஷம். கரெக்ட் தானே? இன்னொன்னு விட்டுட்டீங்க. என்ன? குழந்தை பிறக்கும் போது நீங்க பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது பழிச்சிருச்சுல்ல. அதாங்க உண்மையான சந்தோஷம். நான் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டேன்னு தெரியுமா? என் புள்ள ஏன் வெளியில வர இவ்வளவு சிரமப்படுத்தினான்னு தெரியுமா? நாங்க 2 பேருமே நீங்க வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வாங்கண்ணே. விஜி வாங்க நீ. கோபி எப்படி இருக்க விஜி? ஒன்னம்மா எப்படி இருக்க விஜி? என்னம்மா நல்லா இருக்கேன் மாமா. சுச்சு, பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜி. நட்ராஜனுக்கு ஒரு தம்பி பாப்பாவை பெத்து கொடுத்துருக்க. எப்படி வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்ல, நார்மல் டெலிவரிங்கிறதுனால பிரச்சனை எதுவும் இல்லை. ஒரு வழியா டயத்துக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. யாருடா உன் தம்பி? விஜி ரொம்ப சிரமப்பட்டியா?
ஆமாக்கா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இப்போ அதை நினைச்சு பார்த்தா அந்த சிரமம் எதுவும் தெரியல. உனக்கு எப்படிக்கா இருந்துச்சு? எனக்கும் அப்படிதான் விஜி. குழந்தை முகத்தை பார்த்த உடனே பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்துட்டேன். ரொம்ப அழகா இருக்கான். ஏய் நட்ராஜா, இங்க பாரு, பாப்பா பாரு. அக்கா நான் காலேஜ் கிளம்புறேன். ஒழுங்கா சாப்பிட்டியாடி? சாப்பிட்டாச்சு. டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து சரி, வச்சாச்சு. பால் அங்க வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போயிடு. என்னக்கா இது வேறயா? ஏய், வாயாடாத, ஒழுங்கா பாலை குடிச்சிட்டு போடி. சரி. தினம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? இதோ ரெடி ஆயிடுச்சுப்பா. எங்கம்மா ரெடி ஆச்சு? இப்பதானே கறியா வெட்டிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஆகட்டுமா? இது ஆயிடும்பா. எனக்கா ஹாஸ்பிட்டல் கிளம்புறீங்களா? ஆமா, நானும் அப்பாவும் சாப்பாடு எடுத்துட்டு போறோம். சரிக்கா நான் காலேஜ் கிளம்புறேன். சரி, போயிட்டு போ, வா. ஜாக்கிரதையா போ. சரிப்பா. மாமா, ஆ, எனக்கு கார்மெண்ட்ஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. முடிச்சிட்டு நான் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு சரி வந்துடுறேன். போ. சரி, பணம் காசுலாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்குதுடா, எல்லாம் வரும்னு தெரியுமில்ல, முன்னாலேயே சேமிச்சு வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப செலவு எல்லாம் கொஞ்சம் கூடுதலா. ஒண்ணும் இல்ல, எல்லா கவனமும் வச்சிருக்கிறேன். மாமா, எல்லாத்துலயும் முன்ஜாக்கிரதையா இருக்கியா மாமா? இதெல்லாம் ஜாக்கிரதையா இருந்து என்ன பிரயோஜனம்? என் பொண்ணு கல்யாண விஷயத்துல சரியில்லை. என்ன மாமா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? ஆமாடா, அந்தந்த வயசுல எந்த பொண்ணுக்கு என்ன விசேஷம் வரும்னு யோசிச்சு அழகா சேமிச்சு வச்சேன். ஆனா எல்லா பொண்ணுகளுக்கும் அதே மாதிரி பொறுப்பா கணவனை தேடி பிடிச்சிருக்கணும்ல. எப்படி மாமா பின்னாடி வரப்போற மாப்பிள்ளைய முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது சரி, இருந்தாலும் அப்பங்கிற பொறுப்பு இருக்குல்ல, சரியா தானே தேடி பிடிச்சிருக்கணும். இப்படி சொல்லிவிட்டா எப்படி? மாமா, இந்த மாதிரிலாம் வருத்தப்படாதீங்க. இப்ப பாருங்க, மாணிக்கம் முன்ன மாதிரி இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா குணம்லாம் மாறிட்டே வருது. இதே மாதிரி ரவி ஒரு நாளைக்கு மாறிட மாட்டாப்லையா? நீ ஒரு பக்கம், ரவி மாப்பிள்ளையா நான் மாற மாட்டாரு. அவர் தனந்தானே மாறிட்டு இருப்பார். இன்னைக்கு நல்லவரா இருப்பார், நாளைக்கு குணத்தை காமிச்சிருவாரு. மாமா, நீங்க ரொம்ப நல்லா பட்டிருக்கீங்க, அதனால பேசுறீங்க. கொஞ்சம் மாவப்பட்டிருக்கிறேன். மாமா, இங்க பாருங்க, இந்த விஷயத்துல மனவேதனை போறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப பிரச்சனை யாரு? ஒண்ணு மாணிக்கம், இன்னொன்னு ரவி. இதே பாருங்க, கோபி வெளியிடத்துல இருந்து வந்த மாப்பிள்ள தான், ஆனா நல்ல மாப்பிள்ள தானே. வருத்தப்படுறதுக்கு எந்த அளவுக்கு விஷயம் இருக்கோ அதே அளவுக்கு சந்தோஷப்படுறதுக்கு விஷயம் இருக்கு தானே. அது வாஸ்தவம் தான். அது மட்டும் இல்லாம கோபி மட்டும் நல்ல குணசாலியான மனுஷனா இல்லாம இருந்திருந்தா நம்ம எல்லாரையும் விட விஜய் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. ஏன்னா அந்த வீட்டு மனுஷங்க அப்படி. ஏமா இப்ப அவங்களையே வம்பு கழுக்குற? அட போங்கப்பா, அந்த ஈஸ்வரி ஆஸ்பத்திரியில என்ன பேச்சு பேசுது? விஜயோட புள்ள அவங்க வீட்டு பிள்ளையா? அவங்களும் கோபியும் நம்ம விஜய் பாத்துக்கிற மாதிரி நாம கால்வாசி கூட பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசுது. இதெல்லாம் வம்பிழுக்கிற பேச்சு தானே. அதெல்லாம் ஒண்ணுமில்லமா, அந்த பொண்ணுக்கு விவரம் பத்தாது, மத்தபடி பொல்லாதது இல்ல. அதே இடத்துல ராசமா இருந்ததுன்னா என்ன ஆட்டம் போட்டிருக்கோம். ஒன்னால ஒரு வார்த்தை பதில் சொல்லி இருக்க முடியுமா? அது நம்ம வாஸ்தவம் தான். தனம், நாம ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே இடத்துக்கு அவங்களும் வருவாங்க. நீ கொஞ்சம் வாய் எல்லாம் பொத்திக்கிட்டு பேசாம இரு. ஏழ்ரை இழுத்து வச்சிடாத, அவ்வளவுதான். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன்டா அனாவசியமா அவளை சீண்டிட்டு இருக்கிறப்ப? இல்ல மாமா, அவ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது ஏழ்ரை இழுத்து விட்டுருவா. அதனாலதான் சொன்னேன். கார்மெண்ட் போகணும்னு சொன்னிய, நீங்க கூட தான் ஆஸ்பத்திரி சீக்கிரமா போகணும்னு சொன்னீங்க. தெரியும் தெரியும் தானே, சீக்கிரம் லேட் ஆகுது. இப்ப முடிச்சிருவேன்ப்பா. இதையே தான் அப்பனும் சொல்லிட்டு இருக்கிறேன். பவானி ப்ளீஸ் பவானி, நான் சொல்றது கேளு பவானி, ப்ளீஸ் பவானி, ஒரு நிமிஷம். உனக்கு பிடிக்காததை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறங்கிற எரிச்சல் உனக்கு நிறைவே இருக்கு பவானி. இப்போ கூட அந்த எரிச்சல் நீ அடக்கி வச்சிருக்கங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பரவாயில்ல பவானி, எனக்கும் கூட சில நேரம் தோணி இருக்கு, பவானிக்கு தான் நம்மளை பிடிக்கலையே, அவளை மறந்துட்டாதான் என்னன்னு யோசனை பண்ணியிருக்கேன். ஆனா என்னால முடியல பவானி, என்னால் முடியல. ஒன்னு நினைக்காம கொஞ்ச நேரம் கூட என்னால் இருக்க முடியல பவானி. உன்னை காதலிச்சுட்டே இருக்கிறத தவிர எனக்கு வர வழி இல்லை. ஆனா ஒண்ணு பவானி, அன்னைக்கு ஒரு நாள் நீ என்கிட்ட பேசணும், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு புன்னகையோட மலர்ச்சியோட சொன்னியே, எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? உண்மையிலே நீ என்னை கூப்பிட்டது உன் மாமா கிட்ட பேச வைக்கத்தான். அன்னைக்கு நீ என்கிட்ட சிரிச்சதும் பிரியமா பார்த்ததும் பொய்யானதுதான். இருந்தாலும் அந்த பொய் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுத்தது தெரியுமா? இப்ப கூட அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவானி. அது போதும். இந்த பவானி, இதுல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு. எப்பவாவது உன் மனசு மாறினா நீ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். ப்ளீஸ். இந்த பவானி, இனிமே நான் உன்னை இந்த மாதிரி ரோட்ல பார்த்து மீட் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டேன். இத்தனை நாள எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பேசின ஒரே வார்த்தை இதான்.
என்னை மீட் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே அதான் ரொம்ப தேங்க்ஸ். இது எனக்கு தேவைப்படாது. பவானி 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 ப்ளீஸ் பவானி. சீக்கிரமா, எவ்வளவு லேட் பண்ற நீ? வா வா வா, பச்சை உடம்புக்காரி இல்ல, நேரத்துக்கு சோறு போட வேணாமா? உங்க சாம்பார் தூக்குங்க. ஐயோ மறந்துட்டேன், நான் ஒரு அவதி பிடிச்சப்பா. போ போ, சீக்கிரம் எடுத்துட்டு வா, போ. ஒரு நிமிஷம். கேட்டாவுதுல்ல, வா சீக்கிரம். பாவம், அந்த பசியால துடிச்சு போயிருக்கு. நான் கவனமா செய்யறது இல்ல, அதை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன். சரியா போட்டியா இல்லையா? வா ஆயிடுச்சு பாத வந்துட்டேன். வா வா. இல்ல ஒரே அவசரம். என்ன ஐயோ.